कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। स्वाधयन्निह सर्वेषां तय्यन्तार्तं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியாய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியாய் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ எதிகுரி எத்திராஜ நாராயண ராமானுஜிய சுவாமி அவருடைய நிர்ஹேது கிருப்பையாலும் எம்ஓபி சேரிட்டிஸ் அவர்களுடைய நியமனம் அடியாகவும் சம்பிரதாயத்திலே முக்கியமான ஸ்தோத்திரமா கருதப்படுகிற ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் சுவாமி ஆளவந்த அருளி செய்தது. அதுல 32 36 ஆக 5 ஸ்லோகங்கள் வரை அடியனுக்கு விண்ணப்பிக்குமாறு நியமனம். அதை பரம காருணிகரான வியாக்கியான சக்கரவர்த்தியாய் எழுந்தருளிந்த பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி அவருடைய வியாக்கியானத்தை வச்சு யதாசக்தி யதாமதி யதா அவகாசம் விண்ணப்பிக்க விளைகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த உலகத்தை நம்ம பிறக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற நமக்கு பெரிய பரிசு என்னன்னா இந்த வாழ்க்கை தான். இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இத வேதத்தை சொல்றது அதை விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம யாரு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா அதுக்கேத்தாப்புல நம்ம என்னவா பண்ணணும், என்னவா நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னு வேதம் காமிச்சு கொடுக்குது. நம்ம என்ன அடையணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறது வேதம். அதுக்குதான் பிராப்பிய நிஷ்கர்ஷம் அப்படின்னு சொல்றது. பிராப்பியம் அப்படின்னா அடைய வேண்டிய அந்த இலக்கு. அந்த இலக்க எது சரியான இலக்கு அப்படின்னு பரிசீலனை பண்ணி நிர்ணயிக்கிறது தான் பிராப்பிய நிஷ்கர்ஷம். நம்ம ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவுக்கு சேஷபூத்தன். பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியவன், நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டியவன். நித்திய கைங்கரியம் இந்த உலகத்தில் நடக்காது, அத பரமதம் போனோம் அப்படின்னு ஆச்சாரியால காமிச்சு கொடுத்திருக்கா. அதுல ஸ்தோத்திர ரத்னம் முக்கியமான கிரந்தம். இது ஆழ்வார்களும் அற்புதமா காமிச்சு கொடுத்திருக்கார் பிராப்பி நிஷ்கர்ஷத்துல. நம்மாழ்வார் 1000 பாசுரங்கள் திருவாய்மொழியில இந்த விஷயத்தை காமிச்சு கொடுத்திருக்கார். நம்ம யாரு, பகவான்னா யாரு, நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன, அதை அடைய முடியாம இருக்கிற தடைகள் என்ன, அடைஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அர்த்த பஞ்சகத்தை காமிச்சு கொடுத்திருக்கார் 1000 பாசுரங்கள். நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சார புருஷன் நடுநாயகமா இருக்கிற ஆளவந்தார் சுவாமி இதே விஷயத்த 65 ஸ்லோகங்களால ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. ஆக பிராப்பி நிஷ்கர்ஷம் பகவான அடையணும், பகவான் அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் இப்படிங்கிறதான் பிராபியம். ஒரு
முமுட்சுவா இருக்கிறவனுக்கு நாம் ஜீவாத்மா பகவான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்படுற முமுட்சு. ஏன்னா நித்திய கைங்கரியம் பண்றதுக்கு மோட்சத்துக்கு போனோம், பரமதம் போனோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தவன் முமுட்சுக்கள். ஆனா போலையே அப்படின்னு வருத்தப்படுறவன் முமுட்சு. பகவான் நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் முமுட்சு. இந்த முமுட்சுக்களுக்கான அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்னம். இதுல நமக்கு வாய்ச்ச இந்த 32 36 ஸ்லோகங்கள் பிராபி நிஷ்கர்ஷனம் பண்ற ஸ்லோகங்கள். இது முதல்ல ஸ்தோத்திரத்னத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் ஆள வந்தார் அப்படின்னா, முதல்ல ஒரு முன்னுரை இருக்கிறார். அதுக்கப்புறமா பகவானுடைய பரத்வத்தை சாதிக்கிறார். அதுக்கப்புறம் பகவானுடைய கல்யாண குணங்களை சாதிக்கிறார் சில ஸ்லோகங்களால. இப்படிப்பட்ட பகவானுக்கு நான் யாரு, நீச்சன்னா அப்படின்னு நைச்சான சோதனம் பண்ணிட்டு அந்த பகவான் கிட்ட சரணடைகிறார் 22வது ஸ்லோகத்தால. ந தர்மனிஷ்டோஸ்மி சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தற்பாதமுனம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு பகவான் கிட்ட சரணடைகிறார் ஆள வந்தார். அதுக்கு மேல வர ஸ்லோகங்கள் இதுல 31வது ஸ்லோகத்துல கதா புனஷங்க ரத்தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்வ சரணாமுஜத்வயம் மதிய மூதன மலங்கரிஷ்யதி. கதா கதா எப்போ எப்போ பகவான் திருவிழி தாமரைகள் என் சென்னி மேல் எப்போ பொறிப்பார், எப்பொழுது அவனுக்கு நான் நித்திய கைங்கரன் ஆகுவேன் அப்படின்னு வருத்தப்பட்டு ரொம்ப துறையோட சொன்ன ஸ்லோகம். பகவான் நித்திய கைங்கரியம் எப்ப பண்ணுவேனா அப்படின்னு சொல்ற ஸ்லோகம். கதா புனஷங்க ரதாங்க கல்பக துவஜார பிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம், இப்படிப்பட்ட லாஞ்சனங்கள் சங்கமன்ன சக்கரமன்ன இவைகள் லாஞ்சனங்கள் உடைய திருவடி தாமரைகள், திருவிக்கிரமனோட திருவடி தாமரைகள் மதிய மூதானம் என்னுடைய நெத்தியில என் நெத்தியில எப்போ அலங்கரிக்க போகிறது அப்படின்னு வருத்தப்பட்டு ஆள வந்தார். 31வது ஸ்லோகத்தை கேட்டிருக்கார். இதுக்கு நேர அண்மையம் என்னன்னா 46வது ஸ்லோகம். அந்த பகவான் கிட்ட எப்போ நான் கைங்கரியம் பண்ண போறேன், நித்தியமான கைங்கரியம் எப்போ பண்ண போறேன் உனக்கு அப்படின்னு 46வது ஸ்லோகத்தை கேட்கிறார். பாவானுமேவாச்சிரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரசாந்தரா. என் மனசெல்லாம் இந்த உலகத்து விஷயங்கள்னு விடுபட்டு எப்போ நான் நித்திய கைங்கரியம் உனக்காகவே பவானுமேவ சிரன் நிரந்தரம் உனக்காகவே எப்போதுமே கைங்கரியம் பண்ணிட்டு எப்போ நான் இருக்க போறேன், அது மோட்சத்துல நடக்கும். ஆக மோட்சத்தை கேட்கிறார் இங்க ஆள வந்தார். அதுக்காக துறை, அந்த பிராபிய துறை இருக்கு ஆள வந்தாருக்கு. சோ பிராபியம்ங்கிறது என்னது, முமுட்சுக்களா நமக்கு பிராபியம்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு நித்திய கைங்கரியம் பண்றதுதான் பிராபியம். இதுதான் பிராபிய நிஷ்கர்ஷம். பவாந்து மேவானு சிரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹ கதாஹமை காந்திக நித்திய கிங்கரஹ பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா. அதான் இந்த 31வது 46வது ஸ்லோகம் அன்வயம். ரெண்டுமே கதா கதா அப்படின்ட்டு. கதானா எப்போ எப்போ நான் பகவான் திருவடி தாமரைகள் எப்போ நெத்தி மேல இருக்கும் அது சொல்லி 31. பகவானுக்கு நான் எப்போ நித்திய கிங்கரன் ஆவேன் அப்படின்னு 46வது ஸ்லோகம். அது இடைப்பட்ட ஸ்லோகம் 15 ஸ்லோகங்கள் 32ல 45. இந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய அழகு, அவனுடைய மகிழ்ச்சிகள். எந்த பகவான்னா பரமதநாதன். அவனுடைய அழகு ஆபாத சூடம் அழகு, அதுக்கு மேல அவன் மகிழ்ச்சிகள்,
அப்புறம் அவனுடைய ஆயுதங்கள், அவனுக்கு பதிகரங்கள், நித்திய சூரிகள், இப்படி இவாளை பத்திய வர்ணனை. எதுக்கு இந்த வர்ணனை வேணும் அப்படின்னா, இந்த பிராபியம் நிஷ்கர்ஷம் பண்ணியாச்சு. என்ன பிராபியம்? பகவானுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு இந்த ஜீவாத்மா சொரூபான ரூபமான நித்திய கைங்கரியத்தை பண்ண வேண்டியது. இது பிராபி நிஷ்கர்ஷம். பகவான் கொடுக்கிற போது கொடுக்கட்டுமே அப்படின்னு இருக்காம, ஐயோ எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு துவரை எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த பிராபியத்தோட உயர்த்தி தெரிஞ்சாதான் நமக்கு இந்த துவரை வரும். அதுக்காக தெரிவிக்கிற ஆள வந்தார். ஆக 31, 46, 46 இந்த 2 ஸ்லோகங்களும் பிராபியத்தோட சொல்றது. பிராபியம் நிஷ்கர்ஷம் பண்ணுது. இதுக்கு மேல 32 45 பிராபிய துறை வரத்துக்காக பகவானுடைய அவனுடைய அழகு, அவனுடைய லீலா, அவனுடைய இந்த மகிழ்ச்சிகள், ஆயுதங்கள், இதுக்கு மேல அந்த பகவானுடைய பரிகரங்கள், இவையெல்லாம் சொல்ற ஆள வந்தார். இதை பத்தி தான் ஸ்லோகம் 32 அது நமக்கு வாய்ச்சது என்னன்னா 32 36 5 ஸ்லோகங்கள். இதே விஷயத்த நம்மாழ்வார் அவருக்கும் பிராப் நிஷ்கர்ஷம் பண்ணார் 2:9. எம்மா வீட்டு திரவம் செப்பம் நீ செம்மா பதப்பருப்பு தலை சேர்த்து ஒல்லை. பகவானே, எனக்கு பரவதுமும் வேண்டாம், உன் திருவடி தாமரைகள் என் சென்னியில் மேல் இருக்கணும் அப்படிங்கிற ப்ராபேட்ட சொன்னார். என் மனசுல எப்போதும் உன்னுடைய உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்போதும் மனசுல இருக்கணும். நீயா பாதி எனக்கு என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு ப்ராபேட்ட தெரிவிச்சார். பகவான் வரல, ஒண்ணு இவருக்கு வேண்டியது கொடுக்கல. அதனால இவருக்கு என்ன ஆகுது, பகவானுடைய குணங்களை இன்னும் காமிச்சுனே போறாரு பெருமாள். இவர் கேட்ட உடனே கொடுத்திருக்கணும் மோட்சத்தை, கொடுக்கல பெருமாள். ஆனா இவர் துவரைய வளர்க்கிறாரு பெருமாள். ஏன்னா அப்பதான் ருச்சிக்கும் மோட்சம். இது வேணும்னு கேட்டோம்னா அது கேட்ட உடனே கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதுக்குள்ள ருச்சியே தெரியாது. அதுக்காக அவன் ஏங்கணும். அப்படி ஏங்க வைக்கிறார் பெருமாள் ஆழ்வார. அதனால என்ன ஆறுது, ஆழ்வார் அவனுடைய ஊடல் பாசுரங்கள் இருக்கு. பகவானுக்கு தூது விடுற, இங்க பறவை, ஒரு வண்டு, மேகம் எல்லாத்தையும் தூது விடுறார் ஆழ்வார். அதுக்கு மேல பகவான் தான் நான் அப்படின்னு சென்னையே பகவானுடைய குணங்களை ஏற்று கடஞானம் செய்வேனும் யானே, இந்த உலகத்தை படைச்சவன் நானே அப்படின்னு பகவானே நான் தான் அப்படின்னு தெரிவிக்கிற பாசனங்கள் இருக்கு. போலி. அதுக்கு மேல பகவானுடைய மடல் எடுக்கிறார் ஆழ்வார். மாசிறு சோதி அப்படிங்கிற பதிகத்துல மடல் எடுக்க முடியாம ராத்திரி எல்லாம் வசனப்படுறார். இப்படி பகவானையே சதா சர்வகாலம் நினைச்சுட்டே இருக்கிறதுனால ஆழ்வாருக்கு மனசுல பகவான் நிரந்தரமா காட்சி கொடுக்கிறார். மயவர மதுநலம் அருள பெற்ற ஆழ்வார் பகவான மானசிக சாட்சா்காரம் அடைகிறார். இதுதான் உருவ வெளிப்பாடு அப்படிங்கிற அந்த பாசுரங்கள். அது 2 வெளிப்பாடு பாசுரங்கள் திருவாய்மொழியில. 1 5 5 எங்கனேயோ, இன்னொன்னு 7 7 ஏழையர்கள் ஆவி உண்ணும். இந்த 2 பதிகங்களுமே பகவான நேர பாக்குற மாதிரி ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார் பெருமாள். இப்படிப்பட்ட பெருமாளை பார்த்து எப்படி பெருமாள் இருக்காருன்னு வர்ணிக்கிற பாசுரங்கள் இந்த 2 பதிகமும். ஆச்சரியமான பதிகங்கள். இங்க பகவானுடைய திருமேனி வர்ணம் இருக்கு. அதாவது நம்மாழ்வார் பகவான நேர மானசீகமா பகவானை பார்த்து அதை வர்ணிச்ச பாசுரங்கள் 5 5 7 7.
அது போன்ற ஸ்லோகங்கள் தான் 32 35. இதுக்கு மேல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாத பெருமாள், அவரை பார்த்து திருப்பானாழ்வார் ஆபாத சூடம் வர்ணனை பண்ணின அற்புதமான பாசனம் அமலநாதிபிரான். திருவடி, திருவாடை, திரு உந்தி, திரு வக்ஷஸ்தலம், திரு கைகள், திரு கண்கள் என்ன எல்லாம் சேர்த்து அனுபவித்து, ஐயோ இப்படிப்பட்ட திருமேனிய பார்த்த என் கண்கள் தொன்னனே காணா அப்படின்னு சாதிச்ச அற்புதமான பதிகம் அமலநாதிபிரான். இதே மாதிரி பெரியாழ்வார் அவருடைய பிள்ளை தமிழ் பாசுரங்கள் பெரியாழ்வார் திருமொழி 1-3-6 வரைக்கும் பிள்ளை தமிழ் பாசுரங்கள் கண்ணனை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் என்க. அதுல 1-2 சீதக்கடல் அப்படிங்கிற அந்த பதிகத்துல 21 பாசுரங்கள்ல ஆபாத சூடம் அனுபவிக்கிறார் கண்ணனை. அப்போ பிறந்த கண்ணன், அந்த கண்ணனை அனுபவிக்கிற ஆச்சரியமா, பவளவாய வந்து காணீரே யசோத பிராட்டி தன் குழந்தைய வச்சிருந்து ஊரெல்லாம் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க வாங்க, என் குழந்தைய பாருங்க, என்னமா இருக்கு இந்த குழந்தை, ஆஹா, திரு கைகளை பாருங்க, திரு வடிகளை பாருங்க, திரு கைகளை முட்டிய பாருங்க, முழந்தாள பாருங்க, உந்திய பாருங்க, என்ன அழகா சிரிக்கிறது அதை பாருங்க அப்படின்னு அந்த கண்ணனுடைய இந்த சின்ன முக்த சிசு அதனுடைய அழக வர்ணிச்சு சொல்ற பாசுரங்கள். இந்த மாதிரி பாசுரம் தான் ஸ்லோகங்கள் தான் இந்த 5 பாசுரங்கள் 32 35 வரைக்கும். இதுல 32வது பாசுரத்துல ஆளவந்தார் சாதிக்கிறார், விராஜமானோஜ்வல பீத்தவாசசம் ஸ்மிதாத சீசூன சமாம லட்சவிம் நிமக்னாபிம் தனுமத்யம் உன்னதம் விஷால பக்ஷஸ்தல சோபி லட்சணம். பகவானுடைய திருவடியில ஆரம்பிக்கிறார் ஆளவந்தார். திருவடி என்ன, பீதகவாடை என்ன, திருநாபி என்ன, சிறுத்த இடை என்ன, விஷாலம் வக்ஷஸ்தலம் என்ன, இதெல்லாம் அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. 5 விஷயங்கள் அனுபவிக்கிறார். திருவடி, கருத்த திருவடி, இதுக்கு பரபாகமா இருக்கிற மஞ்சள் நிற ஆடை, அப்புறம் அதுல சுதிப்பு ஓடுற திருநாபி, ஆழமா இருக்கிற நாபி, சிறுத்த இடை, அதுக்கு மேல வக்ஷஸ்தலம், விசாலமான வக்ஷஸ்தலம். இத பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம். விராஜமான இந்த ஸ்லோகம் முதலாக பவந்தம் என்கிற ஸ்லோகத்தளவும், பவந்தம்ங்கிற பாசுரம் ஸ்லோகம் தான் 46வது ஸ்லோகம். பவந்தமேவானு சிரன் நிரந்தரம் அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த அளவும் பருவ கிரமத்தாலே அவயவ ஆபரண ஆயுத மகிஷி பரிஜன பரிச்சேதங்களோட சேர்த்தி அழகை அனுபவ ஜனித்த பிரீத்திகாரித்தமான கைங்கரியத்தாலே உன்னை உகப்பிப்பது என்ன எப்போது என்கிறார். இந்த பகவானுடைய அழகு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இழந்துட்டு இருக்கோம். உலகத்து விஷயங்கள் ஈடுபட்ட நம்ம பகவானை விட்டு விலகி இருந்து என்ன இழக்கிறோம் தெரியவே இல்லையே நமக்கு. அதுக்காக அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் ஆளவந்தார் இந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கிறார். அனுபவ ஜனித்த, அந்த அனுபவங்கள் உந்த ஜனித்த பிரீத்தி. அப்ப அந்த அனுபவங்கள் பகவானுடைய அழக அனுபவிச்சோம்னா அப்ப பிரீத்தி வரும் பகவான் மேல. அந்த பிரீத்தி வந்ததுன்னா ஐயோ பகவான் எதாவது செய்யணுமே அப்படின்னு கைங்கரியத்துல உந்துருது. அந்த அனுபவ ஜனித்த பிரீத்தி காரித்தமான கைங்கரியத்தாலே உன்னை உகப்பிப்பது எப்போது என்கிறார். இத்தால் நம்முடைய பிராபியத்தை அருளி செய்கிறார். இதான் பிராபிய நிஷ்கர்ஷம்.
வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி தே விஷ்ணு ரச்சித்யாத்மா தைஹி பகவகை சகா. வைகுண்டத்துல பகவான் எப்படி இருக்கான் அப்படிங்க அற்புதமான ஸ்லோகம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஸ்ரீயா ஸ்ரீபோ நீலா சமேத ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தைஹி பகவதே சகா. மத்த எல்லா பரிஜன பரிவாரங்களோட அங்க பகவான் எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் என்கிறது வஸ்து இருப்பது. அப்படிதான் பெருமாள் இருக்காருங்க. விராஜமான விராஜமான திருவடிகளை தலையிலே வைக்க அமையுமோ என்ன? திருவடிகளை தலையிலே வைக்க அமையுமோ என்ன? அவ்வளவு போராது என்ன? பகவான் திருவடியை தலையில வச்சா போறோம், அது சொன்னா போறாதா? பகவானே உன் திருவடியை தலையில வை சொன்னா போறாதா? ஆஹா, அது போல போறாது. எப்படிப்பட்ட திருவடிகள், எப்படிப்பட்ட திருவடிகள்! அந்த திருவடிகளை வச்சு அந்த திருவடிகளுக்கு என்ன திரு ஆடை சாத்தின்னு இருக்கார் அந்த திருவடியில அப்படின்னு சொல்ல வேணுமா? அவ்வளவு போராது என்று சாமானிய சோபையை அனுபவிக்கிறார். பகவான் திருவடி தாமரைகள் எப்படின்னா கருத்து திருவடிகள், அதுக்கு பரபாகமா இருக்கிற அதுக்கு மேல இருக்கிற திருநிற ஆடை பீதக வாடை. அந்த பீதக வாடையில ஒரு சிகப்பு கரை, தங்க ஜரிகை, அத்தியாச்சரியமான அந்த பரபாகம். எப்படின்னா சாயங்கால வேளையில சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு இருட்டு கவிஞ்சிருக்கும், மஞ்சள் சூரியன் இருக்கும், சக்கர் வானம் இருக்கும், தங்கமயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி இருக்கிற இந்த பகவானுடைய திருமேனி சாயங்கால வேலையில இருக்கிற மாதிரி இந்த பகவானுடைய அந்த அழகு திருவடியோட இந்த ஆடை சேர்க்கை விராஜமான திருநிறத்துக்கு பரபாகம் அப்படின்னு அழகு. உஜ்வல மகாரஜஸ் ரஜதம் வாசகா என்கிற சொரூபத்தாலே வந்த ஔஜ்வல்யம். உடையார்ந்த வாடை என்ன? உடையார்ந்த வாடையன் கண்டிகை உடைநாணினன். இந்த திருவரையில பூத்தா போல எப்படி இந்த உடை இருக்கு, பீதக வாடை இருக்கு. பகவான் திருவடியிலேருந்து திருவரை வரைக்கும் இருக்கு பீதக வாடை. எப்படி இருக்குன்னா இன்னும் திருவரையில பூத்தா மாதிரி இருக்கு. செடியில ஒரு பூ பூக்குறது எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி திருவரையில பூத்தா போல இருக்கிற இந்த ஆடை அவ்வளவு அழக கச்சின்னு இருக்கு அந்த திருவடி திரு ஆடை. பீத வாசசம் பீதக வாடை உடையான் என்று அழகே அன்னிக்கே ஐஸ்வர்ய சூச்சகமா இருக்கை. பீதக வாடை யார் அணிஞ்சிருப்பாரு அப்படின்னா ஐஸ்வர்யம் மிக்கிற்கு வந்து அணிஞ்சிருப்பான். யாருன்னா சீவன் நாராயண ஒருத்தன் தான். சோ பீதக வாடை பிரான் அப்படின்னா சீவன் நாராயணன் மட்டும்தான். ஆக இது பரப்ப சூச்சகம் சொல்ற இந்த பீதக வாடை. ஸ்மிதா தசி அலறுகிற போதே செவ்வியை உடைத்தான காயாம்பூ போல இருக்கை. காயாம்பூ அலற செவை, அது மலர் செவை வாசனை வந்துடும் அதுல. அது போல இருக்க செவ்வினா ரொம்ப அற்புதம் அழகா இருக்கு. ஸ்மிதா தசி அலறுகிற போல செவ்வியை உடைத்தான காயாம்பூ போல இருக்கை. அதசி புஷ்ப சங்காசம் காயாம்பூ மலர் பிறங்கள் அன்னமாலை என்று அபியுக்தர் ஆழங்கால் பொருள் நிலவினே. அப்படிப்பட்ட அற்புதமான திருவடி. இந்த திருவடி, அதுக்கு மேல இந்த பீதக வாடை. நிமக்ன நாபின், இதுக்கு மேல திருவடி அனுபவிச்சாச்சு. அதுக்கு மேல பீதக வாடை, அதுக்கு மேல நாபி இருக்கு. நாபி எப்படி இருக்கு அப்படியே நிமக்ன நாபி, ஆழமான நாபி. ஏன் ஆழமான நாபியே சொல்லணும் அப்படின்னா ஆவர்த்த இவ கங்காயாகா என்கிறபடியே சௌந்தரிய வெள்ளம் சுடித்தார் போல இருக்கிற திருநாபியை உடையவன். இந்த பகவானுடைய வக்ஷஸ்தலம் பெருசா இருக்கும், பரந்த வக்ஷஸ்தலம், விஷால வக்ஷஸ்தல சோபி லட்சணம். விஷாலமான வக்ஷஸ்தலம் இருக்கு, இடை சிறுத்து இருக்கு. இப்போ ஒரு நதி இருக்கு, நதி பிரவாகமா ஓடிட்டு இருக்காங்க, அதுல தீர்த்தம் அகண்ட காவேரி.
மைல் கணக்குல அகன்று இருக்கு. அது திடீர்னு குறுகுற ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ அவ்வளோ தீர்த்தங்களும் அவ்வளோ அளவான தண்ணியும் குறுகணும் அப்படின்னா அந்த இடத்துல சுழல் ஏற்படும். அந்த மாதிரி பகவானுடைய திருமேனி வக்ஷஸ்தலம் பெருசா இருக்கு, இடை சிறுத்து இருக்கு. இது முழுக்க அழகு கொற்றது. அப்படியே அந்த அழகுங்கிற நதி இந்த வக்ஷஸ்தலத்துல ஓடி விழுந்து இடை குறுகி இருக்கிறச்சே குறுகல்ல வந்த உடனே ஒரு சுழி ஏற்படுறது. அதுதான் திருநாபி. அந்த திருநாபி எப்படின்னா ஆழமா இருக்கு. எவ்வளவு வேகமா தண்ணி ஓடுறதோ அவ்வளவு ஆழமா போயிடும். அதனால நிமக்ன நாபி. அவ்வளவு அழகு பகவான் திருமேனி, அதனால ஆழமான அந்த நாபி. நிமக்ன நாபிம் தனும நந்தன் மதலைக்கு நன்னும் அழகிய உந்தி. இது பெரியாழ்வார் திருமொழியில அந்த சீத கடவுளுங்கிற பதிகத்துல இருக்கிற பாசனம். தனுமத்தியம், அதுல தனுமத்தியம் சிற்றிடை, சிற்றிடையும் வடிவம். இதுக்கு மேல துடிசேரிடையும் என்ன கடவுளிரே உன்னதம் இவ்வடிவாலும் உடையாலும் அழகாலும் சர்வாதிகனாய் இருக்கிற விருப்பு தோத்தும்படி இருக்கல். இந்த பகவானுடைய உன்னதம்னா உயர்ந்தவன் எப்படி தெரியும் அப்படின்னா, என்னமா பாக்குறதுக்கு என்னமா என்ன திருவடி, என்ன பீரகவாடை, சிவமான அந்த நாபி, இத பார்த்தாலே தெரியலையா ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு. உன்னதம். விசால பக்ஷம், விஸ்திருத்தமான திருமார்பில் விளங்கா நிற்பதான ஸ்ரீவத்ச சின்னமுடைய. இதுக்கு மேல விசால பக்ஷம் வக்ஷஸ்தலம், அந்த வக்ஷஸ்தலத்துல திருமார்புல ஸ்ரீவத்ச சின்னம் மறு திருமரு மார்ப அப்படி பகவானுக்கு திருநாமம். அந்த மருங்கிறது என்னது அப்படின்னா, அது ஒரு மயிர்கற்றையோட ஒரு கெட்டியான மயிர்கற்றைகள், அதான் திருமருங்கு. இது என்னது அப்படின்னா தாயாரோட இருப்பிடம். இந்த இடம் தாயாரோட அந்தப்புறம், லக்ஷ்மி லலித கிரகம், லக்ஷ்மியோட லலித கிரகம் இந்த இடம். இந்த திருமரு ஒரு லலித கிரகம். ஒரு அந்த அந்தப்புறம்னா என்ன இருக்கணும் அதுல அப்படின்னா, வாசனையா இருக்கும், சந்தனங்களால வாசனையா இருக்கணும், மலர்கள்லாம் இருக்கும், பூக்கள். அதுக்கு மேல விளக்கு இருக்கணும், அலங்காரத்துக்கு கோலங்கள் போட்டிருக்கணும், இது மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா. அப்புறம் மேல் கட்டி விதானம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கா வக்ஷஸ்தலத்துல? திருமருள்ல இருக்கா? தார அந்தப்புறம் சொல்றீல, எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த திருமரு மார்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வக்ஷஸ்தலத்துல சந்திர பூசிப்பாரா பெருமாள், சந்தனம் ஆயிட்டா, மாலைகள் சாத்திப்பாரா பூ வந்துருக்கு அதுல. அதுக்கு மேல கௌஸ்துப மணி இருக்கு மார்புல, அது விளக்காருது. கௌஸ்துப மணி விளக்கு. அவர் ஹாரங்கள் சாத்திக்கிறார் பெருமாள் திருமார்புல, அதனால அது மேல்கட்டி விதானம். சரி, இதெல்லாம் சரி. கோலத்துக்கு எங்க போறது? யார் கோலம் பண்ண போறா அப்படின்னா, இந்த கண்ண பெருமான் நப்பிண்ணை பிராட்டியா மனம் புரியறதுக்காக சப்த ரிஷபங்கள் மேல பாய்ந்தார். எப்படி லாவகமா பாய்ந்தார் அப்படின்னா, அந்த கொம்பு குத்துறதுல கோலம் போடுற மாதிரி கொம்பு குத்தின்றான். அவனே குத்தின்றான் கொம்பு வச்சுட்டு. இந்த கொம்பு கிழிச்சுதே கோலம். கோலம் கிழிக்கிற மாதிரி, கோலம் போடுற மாதிரி அழகா கொம்பு வச்சு கிழிச்சுட்டான் பெருமாள். அதனால வக்ஷஸ்தலத்துல கோலம் இருக்கு. இதனால இது லட்சுமி லலிதகிரகம். இப்படிப்பட்ட அழகை பார்த்துட்டு யாரு விடுவா? அகலகில்லேன்னு தாயார் அந்த பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை விடமாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. இதனால விஷால வக்ஷஸ்தல சோபி லட்சணம். இப்படிப்பட்ட பகவான். இதையும் முதல் ஆக இந்த ஸ்லோகத்தால பகவானுடைய திருவடி
விராஜ மானோஜ்வல பீத்த வாசசனம் 32வது ஸ்லோகம். ஆனா பகவான் திருவடி தாமரைகள், அதுக்கு மேல பீதகவாடை, அதுக்கு மேல திருவடி, திருநாபி, வக்ஷஸ்தலம், திரு இடை, இதெல்லாம் அனுபவித்தார் ஆளவந்தார். இன்னும் மேல போறாரு இப்போ. அது அடுத்த ஸ்லோகம். சகாசிதம் ஜாக்கின கர்க்கஷை சுபைஹி சதுர்பி ராஜான விலம்பிபிர் புஜைஹி பிரியாவதம்ச உத்பல கர்ணபூஷண ஸ்லதாள காபந்த விமத்த சம்சிபிகி. திருத்தோள்கள் அழகு சொல்றாருங்க. எப்படி இருக்கு திருத்தோள்கள் அழகு அப்படின்னா, ரெண்டு விஷயம் சாதிக்கிறாருங்க. என்னன்னா, பகவான் பெரிய வீரன், வீர தழும்புகள் தெரிகிற தோள்கள். அப்போ பகவான் பெரிய வீரன். நமக்கு என்ன அதனால அப்படின்னா, நமக்கு விரோதிகள் இருக்காளே, அந்த விரோதிகளை போக்குறதுக்கான ஆயுதங்கள் பகவான்கிட்ட இருக்கு. விரோதிகளை போக்குறதுக்கான பலம் பகவான்கிட்ட இருக்கு, பராக்கிரம் பகவான்கிட்ட இருக்குன்னு தெரியுது. அதனால நமக்கு ரொம்ப ஏற்பான விஷயம். திருத்தோள்கள்ல சொரசொரப்பு தெரியறது. பகவான் அவர் வில்ல வச்சுண்டு அதனால வர சொரசொரப்பு, அதனால பகவான் பெரிய வீரன்னு தெரியுது. சரி, வீரன்னா இருக்கலாம், ஆனா என்னுடைய பாவங்கள் அத பார்த்து என்ன அழிச்சிட்டாரு என்ன பண்றது? எனக்கு விரோதிகள் இருக்கு, என்னையே காப்பாத்த என் கைவிட்டுல பெருமாள் அப்படின்னா, அதுவும் கவலைப்படாத. அதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குங்க. என்னன்னா, தாயார அனைச்ச அடையாளங்கள் திருவக்ஷஸ்தலத்துல இருக்கு. நம்ம தாயார புருஷகாரமா பத்தி பகவான சரணடைஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட சரணாகதர்கள் நம்ம. அதனால தாயாருடைய புருஷகாரம் நமக்கு எப்போதுமே இருக்கு. எப்படி தெரியும் அப்படின்னா, தாயார் நமக்கோட எப்போதுமே நமக்கு தாயாரா இருக்கா. ஆனா பகவானுக்கு அவள் வால்லபியத்தை காமிக்கிறார். அந்த பகவான் ஸ்ரீவல்லபனா இருக்கான் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் அங்க தெரியுது. அதனால தாயார் பேச்ச மீற மாட்டான் பகவான்னு தெரியுது. இதனால நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு பிராபியமான விஷயம் தான் இந்த ஸ்லோகம். அத சொல்றது. அத ரெண்டு விஷயம் சொல்றாருங்க. ஒண்ணு, பகவான் வீரன், நம்மளுடைய விரோதிகளை போக்குறதுக்கான பலம் பகவான்கிட்ட இருக்கு அப்படிங்கிற தெரியுது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு காரியம் செய்வான் பகவான். ஏன்னா தாயாருக்கு அவருடைய சேர்த்தி அங்க தெரியுது அந்த வக்ஷஸ்தலத்துல அப்படிங்கிற ஸ்லோகம் திருத்தோள்கள்ல. சகாசதம், திருத்தோள்களில் சௌரிய வீரியாதிகளையும் அழகையும் அனுபவிக்கிறார். சௌரிய வீரிய பராக்கிரமங்கள் பகவான் திருத்தோள்ல தெரியுது. ஜாகின கர்க்கசைகி, ஜா அப்படின்னா அந்த வில்லுடைய நான், அது ஜா அப்படின்னு. ஜாகின கர்க்கசைகி, அந்த திருத்தோள்கள் இருக்கிற நான் பகவானுடைய தோல்ல உரசி உரசி அங்க வடு ஏற்பட்டிருக்கு. அது சொரசொரப்பு. கர்க்கசம் அப்படின்னா அங்க சொரசொரப்பு, வேடும் பள்ளுமா இருக்கு. பெருமாள் எழ பண்ணுவா, அவள் தோள்கள்ல பார்த்தா அந்த கும்மை எழுந்திருக்கும். அதுல அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி பகவான் அவெல்லாம் பெருமாள் எழப்பண்ணி பழக்கமா இருக்கிறதுனால இருக்கிற மாதிரி பகவான் ஆசிரியர் விரோதிகளை போக்கி போக்கி பகவானுடைய அவருடைய அந்த திருத்தோள்கள்ல வடு ஏற்பட்டிருக்கு. அதான் ஜாகன கர்க்கசைகி தழும்பிருந்த சார்கனான் தோய்ந்தவாமங்கை தழும்பு தாழ் சகடம் சாடி. முதல் திருவந்தாதி பாசுரம் அது 23வது பாசுரம். என்கிறபடி தழும்பிருந்த சார்கனான் தோய்ந்தவாமங்கை என்கிறபடியே ஸ்ரீ சார்ங்கத்தில் நாணி தழும்பு எல்லாவத்துக்கும் உண்டாகையாலே சவ்யசாட்சி என்கை. பகவான் சவ்யசாட்சி. சவ்யசாட்சி அப்படின்னா ரெண்டு, அர்ஜுனனுக்கே இந்த பேர் உண்டு. இடது பக்கத்துல இடது தோல்ல வில்ல வச்சுட்டு வலது கையில அம்பு விட்டான் அப்படின்னா அது வலது கை
அம்பு விடுற அந்த பவர் இருக்கு பகவானுக்கு. அதுக்கு மேல இடது தோல்ல வில்லு வச்சுட்டு வலதோல வெளில வச்சுட்டு இடது கையால் அம்பு விட்டான் அப்படின்னா அது இன்னொரு ஏத்தம். ஆக 2 கையால் அம்பு போட முடியும் அப்படின்னா சவ்ய சாட்சி அப்படின்னு பேரு அவளுக்கு. அர்ஜுனுக்கு அந்த பேர் ஒண்ணு, பகவானுக்கு இருக்கவே இருக்கு. அதான் சொல்றாருங்க, தழும்பிருந்த சார்ந்தவன் தோய்ந்தவன் மங்கை என்கிறபடியே ஸ்ரீ சார்ங்கத்தின் நாணி தழும்பு எல்லாவத்திற்கும் உண்டாகையாலே சவ்ய சாட்சி என்கை. ஆசிரித்த விரோதிகளை அழியச் செய்து தழும்பை உடையதான திருத்தோள்கள் பகவானுடைய ஆசிரித்தர்களுடைய விரோதிகளை போக்குற திருத்தோள்கள். வீர தழும்பு வீர புஜங்களுக்கு அழகிறே, அதனாலதான் சுபைஹி. வீர தழும்பு வீரனுக்கு அழகு இல்லையா, அதனால சுபைஹி சுபேன மனசா ஜாத்தா என்னுமா போலே ஆசிரித்த சம்ருத்தியே பிரயோஜனமாக வெறும் புறத்திலே உபகரிக்கும் தோள்கள் எண்ணுதல், ஆசிரித்தருக்கு பிராபியமான தோள்கள் எண்ணுதல், சுபமான தோள்கள். ஏன் அப்படின்னா தோள்களை பார்த்தாலே நம்ம பயங்கள் நீங்கும். பகவான் திருத்தோள்களை பார்த்தாலே நமக்கு பயங்கள் நீழும், பயமே வராது. என் பயம் எப்போ வரும்? சம்சாரத்தை பார்த்தா பயம் வரும். நம்மளெல்லாம் பார்த்தாலே பயம் வரும் நமக்கு. நம்ம பண்ற பாவங்கள் எங்க போய் சொல்றது? அதனால வர கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் நமக்கான அந்த கர்மங்களையும் போக்கி கொடுத்து, கர்மத்தால வரும் பிறவியும் போக்கி கொடுத்து, நிரந்தரமான கைங்கரியம் பண்றதுக்கான வழி வகுத்து நமக்கு பரவதத்தை கூட்டின்னு போயிடுவார் அப்படின்னு தோலை பார்த்தா தெரிஞ்சிருக்கிறது. அதனால சுபைகி. அதுக்கு மேல சதுர்பிகி கல்பக தரு பனைத்தார் போலே ஆசிரித்த ரட்சணமே விளை நீராக பனைத்தபடி. ஆசிரியர்களை ரட்சிக்கிறதுக்காக ஒரு தோல் இல்லப்பா 4 தோல் வச்சுட்டு இருக்காரு பெருமாள். கல்பக தரு பனைத்தார் போலே ஆஜானு பானு விளம்பிபிகி. ஜானு அப்படின்னா முட்டி, முட்டி வரை நீண்ட கை, இது புருஷோத்தம லட்சணம். ஆஜானு பானு விளம்பிபிகி, ஆஜானு பாகுவாய் இருக்கையிலே புருஷோத்தம லட்சணம். இதுக்கு மேல ஆக இதுவரைக்கும் பகவான் நீண்ட கைகள், பகவானுடைய தோள்கள் அப்படி சொல்றார். பிரியாவதம்ச, இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, பிரியா அந்த தோல்ல இன்னொரு அடையாளம் தெரியுது. முதல்ல கர்க்கசமா இருக்கு பகவான் திருத்தோள்கள் வில்பட்டு. இன்னொரு அடையாளம் சொல்றாரு மேல, என்ன அப்படின்னா தாயாரோட சேர்த்தி அடையாளத்தை சொல்றாரு இங்க அடுத்தது. பிரியாவதம் சே இத்தியாதி, ஆசிரித ரட்சணமே யாத்திரையா இருக்கும்படி சொல்லிட்டு கீழ், அதுவே பச்சையாக பிராட்டி அணைக்கும்படி. பகவான் ஆசிரியர்களை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதையே அவலம்பமாக கொண்டு தாயார் அணைக்கிறார். தாயாருக்கு வேண்டியது என்னது? பகவான் வீரன் அப்படி சொல்றதுல ஒண்ணும் பெருமை கிடையாது. அந்த வீரத்தை எதுக்கு பயன்படுத்துறார் அப்படின்னா, அந்த பகவானுடைய அடியார்களை காப்பாத்துறதுக்காக, அவன் அடியார்களுடைய விரோதிகளை போக்குவதற்காக பகவான் தன் வீரத்தை உபயோகப்படுத்தினார் அப்படிங்கறத நினைச்சா பகவானுக்கு தாயாருக்கு உகப்பு. அதையே பச்சையாக கொண்டு ஆசிரித்த ரட்சணமே யாத்திரையா இருக்கும்படி சொல்லித்துக்கு, அதுவே பச்சையாக பிராட்டி அணைக்கும்படி சொல்லுகிறது. மேல் பிராட்டி திருச்செவி மலரான புத்பலம் என்ன? தாயார் அணைக்கிறார் பெருமாள. அணைக்கச்சே அந்த திருத்தோள்கள்ல தாயாருடைய அந்த கரணங்கள், உட்பலம், கர்ணபூஷணம் இதெல்லாம் பதிஞ்சிருக்கு. அந்த ஸ்பர்ஷத்தாலே தற்காலத்தில் கிஞ்சிதாரும் கிஞ்சிதா குஜங்கிதமான திருக்குழல்கள் கத்தை என்ன, கொஞ்சம் அப்படி லேசா அசைற திருக்குழல் கத்தைகள் இவற்றுடைய சம்பர்த்தத்தை கோட் சொல்லுகிறது. இந்த பகவான் தாயாருடைய காது அணிகள், அதுக்கு மேல அவருடைய கூந்தல்,
கூந்தல் இதனுடைய அடையாளங்களை பத்தியா தாயார் நினைச்சிட்டு இருந்தா பத்தியா அப்படின்னு கோள் சொல்றதாம் அந்த திருத்தோள்கள். சம்மர்த்தத்தை கோட் சொல்லும் அவையாய் அவத்தாலே விளங்கா நின்றுள்ளவனை. ஜனஸ்தானத்துல சீதா தேவிக்காக பகவான் 14 ராட்சசர்களை கொண்டார். உடம்பெல்லாம் வடும். அந்த வீரனை பார்த்த உடனே நிறைய வடுக்கள். ஒண்ணுன்னா மருந்து போட முடியுமா? அதுக்கு அது அப்படி போடுறதுக்கு பதில சீதை என்ன பண்ணா, அவளே மருந்து. சந்தான கரணி, விஷல்ல கரணி தாயார் அவ அணைச்சுக்கிற பெருமாளை வடுகள்லாம் காணாம போயிடுது. தம் திருஷ்டுவா அந்த பகவானை, எப்படிப்பட்ட பகவானை? ஜனஸ்தானத்துல ஆசுத்த விரோதிகளா இருக்கிற அந்த ராட்சசர்களை கொன்னு ஒழித்த பகவான், வீரத்தோட ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிற அந்த பகவானை பார்த்து தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகர்ஷினம் சுகாபகம், மகர்ஷிகளுக்கு நல்லது செஞ்ச அந்த பகவான். பபுவ கிருஷ்டா வைதேகி, ரொம்ப சந்தோஷப்பட்ட வைதேகி தாயா சீதா தேவி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அணைத்து கொண்டாள். அந்த அடையாளம் அணைத்த போது அவன் தோள்கள்ல தாயனுடைய அந்த காது கடிப்புகள், அவனுடைய திருமுடி கற்றைகள் தெரியறதுங்க. அதை தெரிஞ்சு அந்த அடையாளம் இருந்த அதை கோள் சொல்றது இந்த வீரமான பகவானுடைய புஜங்கள். அதை சொல்றதா இந்த இடம். கோள் சொல்லுமையாய் அவத்தலை விளங்கா நின்றுள்ளவனை சீத்தையா சோபித்தம் புறா என்கிறபடியே வீர புஜத்தையிலே வீரப்பத்தி அணைவது அல்லாத போது சஜாத்தியான ஸ்திரியை அணைவது போல இரே. இந்த வீர தழும்புகள் இல்லைன்னா அவன் இன்னொரு ஸ்திரீ, அவ்வளவுதான் சதாத்தியம். அதனால தாய் அணைக்க மாட்டாங்க. தழும்ப பார்த்து அணைக்கிறார் தாயார். பிரணய சின்னங்களும் ஆக என்ன தெரியுது அப்படின்னா, பிரணய சின்னங்களும் ரக்ஷண சின்னங்களும் இரே திருத்தோள்களுக்கு மாங்கல்யம். பிரணய சின்னங்கள் அப்படிங்கிறதா இந்த தாயார் அணைச்சது. ரக்ஷண சின்னங்கள் அப்படின்னா வில்ல பகவான் வச்சிருந்த அந்த கர்க்கசங்கள். இதுதான் திருத்தோள்களுக்கு மாங்கல்யம். சகாசத்தம் இதனால விளங்க பெற்ற திருத்தோள்கள். ஆக இந்த 33வது ஸ்லோகத்தால பகவானுடைய திருத்தோள்களை வர்ணிச்ச ஆள வந்தார். ஆச்சரியமான ஸ்லோகம். இதுக்கு மேல 34வது ஸ்லோகம். உதக்கபீனாம் ச விளம்பி குண்டல அலகாமலி பந்துர கம்புகந்தரம் முகஸ்ய நக்கிருத உடனிர்மல அமிர்தாம்பு பிம்பாம் புருஹோஜ்வரஸ்யம். இந்த ஸ்லோகத்தால திருக்கழுத்து மற்றும் திருபுக மண்டலத்தை வர்ணிக்கிறார் ஆளவந்தார். எப்படிப்பட்ட திருக்கழுத்து அப்படின்னா அதுக்கு 4 அடைமொழிகள் சொல்றார். திருக்கழுத்துக்கு 4 அடைமொழி, திருமுகத்தோட அழகுக்கு 2 அடைமொழி சொல்றாங்க. திருக்கழுத்துக்கு என்ன அடைமொழி சொல்றார் அப்படின்னா, உயர்ந்ததான உதர்கிற பீன பருத்ததான விளம்பி குண்டலங்கள் நீண்டு இருக்கிற அந்த கழுத்து. அந்த கழுத்துக்கு பக்கத்துல குண்டலங்கள் தெரியுது. அப்புறம் அலகாவலி பந்துர கம்பு கந்தரம், அலகாவலி அந்த திருமுழு கற்றைகளும் திருக்கழுத்து வரைக்கும் நீண்டு இருக்கு. இப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள். ஒண்ணு உயர்ந்தது, வருத்தது, திருக்குண்டலங்கள் அந்த கழுத்துக்கு பக்கத்துல இருக்கு, திருமுடி கற்றைகள் கழுத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு 4. அதுக்கு மேல இன்னொன்னு 5வதா சொல்றாரு, 3 வரிகள் கொண்டது திருக்கழுத்து அப்படின்னு. அதான் கம்பு கந்தரம் அப்படின்னா 3 வரிகள் கொண்டது இந்த திருக்கழுத்து. இதுக்கு மேல திருமுகம் எப்படி இருக்கு அப்படின்னா, பூர்ண சந்திரன் மாதிரி இருக்கு, கமலமலர் மாதிரி இருக்கு அப்படின்னு 2 வர்ணனை சொல்லியிருக்காங்க. வியாக்கியானம் பண்ணலாம். உதக்ர இத்தியாதி திருத்தோள்களுக்கு அனந்தரமான திருக்கழுத்தையும் ததனந்தரமான திருமுகத்தின் சாமானிய சோபையையும் அனுபவிக்கிறார்.
ஓங்கி கசைத்திருந்துள்ள, ஓங்கி அதான் உதக்ர உயர்ந்த, கசைத்து பருத்து அதான் பீன, ஓங்கி தசைத்திருந்துள்ள அம்சத்திலே உதக்ர பீனாம்ச, அந்த திரு அம்சத்தில் அளவு தாழ்ந்த திருக்குண்டலங்கள் என்ன, விளம்பி குண்டல திருக்குண்டலங்கள் அந்த கழுத்து வரைக்கும் நீண்டு இருக்கு. அவ்வளவர தாழ்ந்த திருக்குழல்கள் என்ன, இவற்றோட சுந்தரமாய் வடிவுதான் ரேகாந்திரயாங்கிதமாய் இருந்துள்ள ரேக திரய அங்கிதம், 3 கோடுகள், ரேக்கத்திரயம்னா 3 கோடுகள் இருந்துள்ள திருக்கழுத்தை உடையவனை. பந்துரம் அப்படின்னா சுந்தரம். ரேகத்ரய இது என்னன்னா, இங்க ஒரு 3 கழுத்து 3 கோடுகள் இருந்தா அந்த புருஷோத்தம லட்சணம். அப்படி இருக்க கழுத்துக்கு கம்புகந்தரம் அப்படின்னு பேரு. அதுக்கு லட்சணம் சொல்றாரு இங்க, ரேகத்ரயாங்கிதா கிரீவா கம்பு கிரீவே இது கத்தியதே அப்படின்னு. ரேகத்ரயாங்கிதா 3 வரிகள் உடைய, அப்படி இருந்தா 3 கழுத்துக்கு கம்புகந்திரம்னு சொல்வார்கள். லட்சணம் இருக்கு, சாமுத்திரிக லட்சணம். அதை விவரிக்கிறாரு இங்க பெரியவாச்சன் பிள்ளை சொல்ற வியாக்கியானத்துல. ஆக கம்புகந்தரம் மின்னுமா மணி மகர குண்டலங்கள் வில்வீசு மென்னினார். இந்த மகர குண்டலங்கள் எப்படி இருக்குன்னா 2 சூரியன் மாதிரி இருக்கான். பகவானோட திருமுகத்துல இருக்கிற அந்த மகர குண்டலங்கள் 2 சூரியன் மாதிரி ஒளி வீசுறதாம். இத பார்த்தாலே நம்ம மயங்கி விழுந்துரும். மகர குண்டல் அடியா என்னும் சொல்லுகிறபடியே திருக்கழுத்துக்கு பரபாதமான ஒளியை உடையதாய். திருக்கழுத்து எப்படி இருக்கும், கண்ணங்கருக்க இருக்கும் பகவானுக்கு. அதுக்கு பக்கத்துல படீர்னு 2 சூரியன்கள் இருந்தா எப்படி இருக்கும், மின்னல் வெட்டின மாதிரி இருக்கு. பரபாகமா ஒளியை உடைத்தாய். 2 ஆதித்யர்கள் ஆபரண வேஷத்தாலே வேஷித்தாலே அலங்கரிக்கிறா போல இருக்கை. இதுக்கு மேல கொள்கின்ற கோரலை இத்தியாதிபடியே திருக்குழலாலே அலங்கிருத்தமான பகவான் திருக்குழல்களோட அழக சொல்றார். எப்படி இருக்கு அப்படின்னு நம்மாழ்வார் சாதிச்சிருக்காரு அவரோட 7:7 எப்படி இருக்கு அப்படின்னா, கால ராத்திரி இருட்டு, அப்படி இருக்கிற அந்த இருட்ட கண்ணை திறந்தா கூட கண்ணை மூடிட்டு இருக்கோமா திறந்திருக்கோமான்னு தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு இருட்டு. அந்த இருட்டை எடுத்துக்கோங்க, அத பட்டத்திட்டுங்க, அதுலயும் நன்னா அதுல உள்ள போய் நடுவுல இருக்கிற அந்த கோதி இல்லாத இருக்கிற அந்த இருட்டை எடுத்துக்கோங்க. அதை கையில் வச்சு பார்க்கணும். பகவான் திருமுடியை கையில் வச்சு பார்க்கணும். இன்னொரு கையில பார்த்தா பகவான் திருமுடிதான் இன்னும் கருப்பா இருக்கும். சொல்றேன், இந்த கொள்கின்ற கோளுடலை 7:7 பாசனம். கொள்கின்ற கோளிலுடை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின், கொள்கின்ற கோள் இருள் அதுல எடுத்து அதுல அப்புறப்படுத்தி மற்ற கோதெல்லாம் அப்புறப்படுத்தி கொழுஞ்சுருள் அந்த இருள் எடுத்து அதுல உள்ளுக்குள்ள இருக்கிற உள்கொண்ட நீல நன்னூல், அது நீளுக்குள்ள இருக்கிற அந்த கருப்ப வண்ணத்தை எடுத்துக்கோ. அதை பார்த்தா அந்நிய மாயன் குழல், அதை விட ரொம்ப கருப்பானதான் பகவானுடைய திருக்குழல்கள். அந்த திருக்குழல்கள் எங்க வந்திருக்கு அப்படின்னா கழுத்து வரைக்கும் வந்திருக்கு. ஆக திருக்குண்டலங்கள் ஆதித்தர்கள் 2 குண்டலங்கள் அதுவும் கழுத்து வரைக்கும் வந்திருக்கு. பகவான் திருக்குழல்களும் கழுத்து வரைக்கும் வந்திருக்கு. திருக்குறளின் அழகு திருமுகத்திலே மூட்ட அந்த அழகை அனுபவிக்கிறார். தன்னுடைய ஜோதிஷாலே பூர்ண சந்திரன், இது வரைக்கும் சொன்னது திரு கழுத்தை பத்தி, இதுக்கு மேல திருமுகத்தை அனுபவிக்கிறார். ஆளவந்தார் திருமுகத்திலே மூட்ட அந்த அழகை அனுபவிக்கிறார். தன்னுடைய ஜோதிஷாலே பூர்ணச்சந்திரனுடைய ஒளியையும் அப்போது அலர்ந்த தாமரை பூவிதழையும் தோற்பிக்கும்
திருமுகத்தை உடைய உண்மை அப்படின்னு சொல்றாரு. ஆக பகவான் திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சுத்து மொழிவட்டம் அப்படின்னு சொல்ற அந்த சந்திரனை போல இருக்கு. அதுக்கு மேல தாமரை மலரை போல இருக்கு. முகஸ்ரீயா, முக காந்தியா, ஞக்ருத அத தோற்கடித்த, எதை எப்படி முக காந்தி எதை தோற்கடிக்கிறது அப்படின்னா, சம்பூர்ண கலைகளாலும் பூர்ணமான பௌர்ணமாசியில் சந்திரமண்டலாய் மறு கழுத்தின வளவிலே, இந்த பூர்ண எண்ணிக்கை பார்க்கணும் அப்படின்னா பௌர்ணமி எண்ணிக்கை, சதுர்தசி பார்க்கக்கூடாது, பிரதமா பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கலை குறைஞ்சிருக்கும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கொஞ்சம் உத்து பார்த்தா நம்ம கலங்கும். அதுதான் இந்த இடத்த சொல்ற மறு. அந்த மறு கழத்தின வளவிலே, அந்த மறுவையும் எடுத்துட்டா எப்படி இருக்கும்? அதான் என்ன பகவானுடைய திருமுகம். மறு கழத்தின் அளவிலே ஆயித்து சதுஷமாயிருக்கும். அங்க பகவானுடைய திருமுக மண்டலம் மறு களத்தின அந்த சந்திரனை போல இருக்கும், பூர்ணச்சந்திரன் போல இருக்கும். அதுக்கு மேல எத்தனையேலும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய். இதுல பெரியாழ்வார் திருமொழியோட பாசனம், பிள்ளைத்தமிழ் பாசனம். பெரியாழ்வார் அம்புலிய கூப்பிடுறார், விளையாடுவா என் குழந்தையோட அப்படின்னு. அந்த நிலவு என்ன பண்றது, இங்க மறைஞ்சுக்கிறது, மேகத்துல மறைஞ்சுக்கிறது, அங்க போறது, இங்க வருது, எல்லாம் பண்றது. சொல்றார் பெரியார் சொல்றார், சுத்தும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய். நீ எவ்வளவானா பண்ணு, அப்படி ஒளிஞ்சு காமி, இப்படி அழகா சிச்சு காமி, எல்லாம் பண்ணு, என்னோட திருக்குமாரன் கண்ணபிரான் அவனுடைய முகத்துக்கு சம நீ கிடையவே கிடையாது அப்படின்னு அறுதிட்டு சொன்னார் இந்த பாசுரத்துல. அதான் சொல்றேன், எத்தனை முகம், என் மகன் முகம் நேரோவாய் என்று அது தன்னை அவன் விட்ட விடத்திலே ஆயித்து ஒவ்வாதொழிவது தேஜஸை அந்நியே சௌகுமாரியத்துக்கும். இந்த பகவானுடைய திருமுக மண்டலம் ரொம்ப தேஜஸோட இருக்கு. அதான் காந்தி சொல்றது. தேஜஸ்னா சூரியன் மாதிரி அப்படியே தகிக்குமான இல்ல, சந்திரன் மாதிரி குளிர்ச்சியான காந்தி. அது மட்டும் இல்ல, சந்திரனுக்கு வாசனை உண்டா? கிடையவே கிடையாது, காத்தராசில போயிடுமே. ஆனா இந்த பகவான் திருமுக மண்டலத்துக்கு அழகு, மென்மை உண்டு. தாமரை மலர் போல மென்மை உண்டு, தாமரை மலர் போல குளிர்ச்சி உண்டு, தாமரை மலர் மாதிரி வாசனை உண்டு. அதுதான் அடுத்தது சொல்றார், தேஜஸ்ய அந்நியே சௌகுமாரியத்துக்கும் பரிமளத்துக்கும் தாமரை பூவும் சதிருஷம் என்று. ஆக பகவான் திருமுக மண்டலம் ஒளி மிகுந்ததா இருக்கு, அதுக்கு மேல சுகுமாரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 34வது பாசுரம் ஸ்லோகம். இதுக்கு மேல 35வது ஸ்லோகம். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிபிரமம் புரூலதம் உஜ்வலாதரம் சுச்சிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம் உதத்ரபி லலாட பரியந்த விளம்பிதாலகம். அப்படிதான் ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த திருமுகத்தை அனுபவித்தவர் திருமுகத்து உள்ளுக்குள்ள இருக்கிற அவயவங்களை அனுபவிக்கிறார் மேல. பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் திருக்கண்கள், சவிபிரம புரூலதம் கொடி போன்ற இருக்கிற அற்புதமான புருவங்கள், உஜ்வல அதரம் அத திருவாய், திருப்பவளவாய், அதுல மந்தஹாசம் சுச்சிஸ்மிதம், கோமல கண்டம் கண்ண கதுப்புக்கள், உன்னசம் நீண்ட மூக்கு திருமூக்கு, லலாட்டம் நெற்றி, அது அளவுக்கும் இருக்கிற திருமுடிக்கற்றை, பரியந்த விளம்பி தாளகம். 8 விஷயங்கள் சொல்றாருங்க. வியாக்கியானம் பார்க்கலாம். பிரபுத்த இத்தியாதி கோளிடை தாமரை என்கிறபடியே
திருமுகத்தில் அவயவ சௌந்தர்யாதியினுடைய சேர்த்தியை அனுபவிக்கிறார். பிரபுத்த இதுக்கும் திருமுகத்தை அனுபவித்தவர் 34 வரைக்கும் 35வது ஸ்லோகத்துல அந்த பகவானுடைய அவயவங்கள் திருமுகத்துல இருக்க அவயவங்களை அனுபவிக்கிறார். பிரபுத்த ஆசிரித சம்ஸ்லேஷத்தாலே விகசிதமாயிருக்கை. அந்த கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். திடீர்னு ஆசிரியர்களை பார்த்த உடனே தாமரை கண்கள் மலர்றது. சோ பிரபுத்த ஏன் மலருது, பிரபுத்தன மலர்றது ஏன் மலர்ந்தது அப்படின்னா ஆசிரியர்களை பார்த்ததால, ஆசிரியர்கள் தர்ஷனத்தால, ஆசிரியர்களுடைய கடாட்சத்தால, அவனுக்கு நல்லது செஞ்சதுனால கண்கள் மலருது. முக்த கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அங்கன் இரண்டும் கொண்டு என்கிறபடியே. முக்தனா அப்போது அலர்ந்த தாமரை, முக்த ஜஸ்ட் அப்பொழுது அலரத் தொடங்கின அளவாயிருக்கும் என்னுதல் பேதுருமுகன் செய்தென்னும்படிக்கு ஆசிரித ரோட்டை கலவியால் வந்த ஆனந்த அதிசயத்தில் விகிருதியை சொல்தல். பகவானுடைய திருக்கண்கள் அப்போது அலர்றது, அப்போது அளந்தது. ஏன் அப்படின்னா ஆசிரியர்களோட சம்சேஷத்தால அலர்றது. இப்ப நம்ம புரி ஜெகநாத்துக்கு போனோம்னா, புரியில போனோம்னா ஜெகநாதனோட கண்கள் பெருசா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆசிரியர்களை நிறைய கடாட்சிக்கிறார் பெருமாள், அவர்களுடைய குறைகளை போக்குறார். அதனால சந்தோஷம் பகவானுக்கு. இந்த தாமரை கண்கள், இந்த தாமரை கண்கள் ஏன் வருது அப்படின்னா மறப்பும் ஞானமும் நானும் உணர்ந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு ஆழ்வார் சாதிக்கிறார். எனக்கு ஒண்ணும் தெரியாது உலகத்துல எப்படி நடக்கணும்னு, எப்படி வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நான் எதை மறக்கணும் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரியாது. இவன் திட்டுது அவன் திட்டுதெல்லாம் ஞாபகம் இருக்கும், பெரும்பாலும் மறந்துடுவேன். இந்த மாதிரி மறக்கிறது எது ஞாபகத்தை வச்சுக்கணும்னு எனக்கு தெரியாது. மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன். ஆனா பகவான் என்ன மறந்து வச்சிட போனானே அவன் அப்படின்னு என்ன பண்ணார்னா தன் திருக்கண்களால கடாட்சித்தார். மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு, அந்த தாமரை கண்களால ஒரு கடாட்சம் பண்ணின பெருமாள். அதனால மறக்குமோ இனி யானின் மணியே, இவனை மறப்பேன் அந்த பெருமாளை. இப்படி பகவான் தன் கடாட்சத்தால, உன் கடாட்சத்தால மட்டுமே ரட்சிக்கிறார் பெருமாள். இதே மாதிரி எப்படிப்பட்ட திருக்கண்கள் அப்படின்னு அப்போதளர்ந்த தாமரை. எப்பொழுதும் தானாய் மரகத குன்னமுக்கும் அப்பொழுதே தாமரை பூ கண் பாதம் கைக்கு வனம். தாமரை பூக்கும் கண்ணுக்கும் சந்தோஷம் சொல்லாமா? சொன்னானா அப்படி சொல்ல முடியாது. முதல்ல சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா தாமரை போயிடுமே. இது எப்பொழுதுமே இருக்கிற, அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆரம்பமான இருக்கிற பெருமான், அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆரம்பம் பகவான். அந்த திருக்கண்கள் அப்போது அலர்ந்த தாமரை. சரி, அதை பார்த்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் பணி நீடித்துல சாயங்காலம் பார்த்தா தோணம் ஆடிடுமே. ஆனா பகவான் திருக்கண்கள் ஆடவே பாராது. அதனால திருக்கண்கள் சந்தோஷம் சொல்ல முடியாது. பிரபுத்த ஆட்சி சம்சயத்தால் விகசிதமாய் இருக்கை. முக்த கிண்கிணியாய் செய்த தாமரை பூ போலே அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் என்னபடியே அலரத் தொடங்கின அளவாய் இருக்கும் என்னுதல் பேதுரு முகம் செய்யும்படி முடித்து ஆசுத்த ரோட்டை கலவியால் வந்து ஆனந்த அதிசயத்தால் விகிருத்தாய் சொல்லுதல். இப்படி பகவான் திருக்கண்கள் எப்போது மலர்ந்திருக்கும் அப்படின்னா ஆசிரியர்களை பார்க்கச்ச மலரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் திருக்கண்களை மலர்த்தியே வச்சிருக்கணும். என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா பகவானை சேவிச்சுட்டே இருக்கணும். திவிதேசங்களுக்கு போனோம்,
பகவானை சேவிக்கணும். நிறைய கூட கூட்டிட்டு போனோம் எல்லாரையும். கள்ளத்தனம் கூடாது. பக்தனுக்கு கள்ளத்தனம் என்ன அப்படின்னா தான் மட்டும் போய் சேவிக்கணுங்கிறது. அப்படி இல்லாம கூட எல்லாம் நிறைய பேர் கூட்டின்னு போகணும். torture. பகவான் கண்களை நல்லா விரிஞ்சு தாமரை கண்களா இருப்பார். இப்போ அம்புஜ சாரு லோச்சனம், இப்படிப்பட்ட தாமரை திருஷ்டாந்தமாக பொறாமையாலே தாஷ்டாந்திகன் தன்னை சொல்லுகிறது. தாமரையை நம்ம சேர்க்க முடியாது கண்ணுக்கு அப்படிங்கிறத அம்புஜ சாரு லோச்சனம்னே சொல்லிட்டாரு. அம்பு அதாவது அம்புஜ சாரு இவ லோச்சனம் சொல்லியிருக்கணும். இந்த இவ இல்லாம தாமரை கண்கள், தாமரை போன்ற கண்கள் சொல்லாம தாமரை கண்கள்னு சொல்லிட்டாருங்க. விஷ்ணோ விஷ்ணு தக்ஷாம் அகம் முகம் என்று ஆசிரியர் ஆசைப்படும் இது சபிபிரமம் புரூலதம் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகள் என்கிறபடியே இந்த புரூலதம் அப்படிங்கிறது பகவானுடைய திருப்புருவங்கள். புரு அப்படின்னா திருப்புருவம். அது எப்படி இருக்கு அப்படின்னா காமன் கையில வச்சு நிற்கிற கரும்பு வில்லு மாதிரி இருக்கு. இதுவும் எங்க எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த 7:7 பதிகம் திருவாய்மொழியில வாழைதோர் கனிகொல் வினையாட்டியன் வல்வினைகொல் கோலம் திரள் பவளம் கொழுந்தொண்டங்களோ அறியேன் நீரெடுங் முகில் போல் திருமேனி அம்மான் தொண்டைவாய் ஏலம் நினைக்கெல்லாம் வந்து தோணும் என் நின்றேன். ஆட்டியும் தூத்தியும் நின்று அன்னிமேல் என்னை நலிந்தன் மாட்டிற்கு அப்பகத்து வள்ளியோ கொழுந்தோ சாதிக்கிறார். மண்ணை சீர் மதன் கருப்பு சிலைகள் என்கிறபடியே ஆசிரியர் மக்கள் ஆதரமெல்லாம் தோத்தும்படி நெறித்திருக்கும் புருவத்தை உடைய உன்னை தன்னை சார்ந்த மதுவே போல் என்று தன் கை சார்ந்த மதுவே போல். இந்த பகவானுடைய திருப்புருவத்துக்கு 2 சதிருஷம் சொல்றார். ஒண்ணு கருப்பு வில், ராமவேல் கையில் வச்சிருக்க கருப்பு வில், அது ஒண்ணு. 2வது பகவான் தன் கை சார்ந்த மதுவே போல். சார்கம் வச்சிருக்காரு, அந்த சார்கம் போலயே இருக்கு. தர்மமரியா குருமனை தன்கை சார்ந்த மதுவே போல் புருவம் அட்டமழகிய பொருத்து வெளியை அப்படிங்கிற அந்த வாசகம். கண் அதுவே போல் திருஷ்டாந்திருக்கும்படியே உஜ்வல அதரம். அடுத்தது அதரத்தை சொல்றார். முதல்ல திருக்கண்களை சொன்னார், திருக்கண்களுக்கு அப்புறம் திருப்புருவங்களை சொன்னார், இப்போ திருவதரத்தை சொல்கிறார். எப்படி இருக்குன்னா உஜ்வல அதரம். வாலியதோர் கனிகொல் என்னும் அந்த கனி, ஒரு கனி எப்படி இருக்கும், அதாவது இந்த திருமூக்கு, திருக்கண்கள், திருப்புருவம், திருவாய், திருவதரம், இதெல்லாம் எப்படி பார்த்தான்னா இந்த திருமூக்கு ஒரு கொடி. அந்த கொடியில பூக்கள் பூக்கணும்ல, இந்த பூக்கள் தான் மலர்களா இருக்க திருக்கண்கள். திருக்கண்கள் இருக்கு, பூ காய் கனி வேணாமா, திருவதரம் கனி. இப்படி வாரியதோர் கனிகொல் கோலந்திரள் பவளன் கொழுந்தொண்டங்களோ என்னும் நீரென்னும் நெடுமுகில் போல் திருமேனி அம்மான் தொண்டைவாய் என்னும் சொல்லுகிறபடியே மிக்க வழகை உடைய திருவதரத்தை உடைய உன்னை. இது எப்படிங்க சேர்த்துக்கணும்னா இப்போ 46வது ஸ்லோகத்தோட எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். இப்படி திருக்கண்கள் உடைய உன்னை எப்பொழுது நான் சேர்ந்து கைங்கரியம் பண்ண போகிறேன், இப்படிப்பட்ட அற்புதமான திருமூக்கை உடைய திருவதரத்தை உடைய உன்னை எப்பொழுது அடைந்து கைங்கரியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சேர்த்துக்கணும் ஒன்னொன்னுலயும். இதுக்கு மேல சுச்சிஸ்மிதம் பவள செந்துவர் வாகினடை கோமலவல்லி முளை போல் சில பல்லிலக. பெரியாழ்வார் திருமொழி பாசனம், ஆடுக செங்கீரை பாசனம். இந்த பவள செவ்வாயை வாயினடை கோமலவல்லி, அது பவளம் மாதிரி இருக்கு அந்த வாய், அதுல முத்து மாதிரி பல்கள், கோமலவல்லி முளை போல் சில பல்லிலக. அப்படி சிரிக்கிறான் பகவான். என்னாவிடும் மணிமுத்தங்களும் சொல்லுகிற திருமுருவலை உடைய உன்னை. இதுக்கு மேல கோமல கண்டம், கண்டம்ங்கிறது அந்த கண்ண கதுப்புக்கள், அது எப்படி இருக்கு அனுபவிப்பார்க்கு ஆக்கர்ஷிகமாய் சுகுமாரமான கண்டஸ்தத்தை உடைய உன்னை. அப்படி கிள்ளி கிள்ளி போல இருக்கும், அப்படி கடிச்சு போல இருக்கும். அப்படிப்பட்ட கண்ண கருத்துக்கள் பகவானுக்கு.
இப்படிப்பட்ட கைங்கரிய மனம் எப்படி இருப்பேன்னா, உன்னசம் மாட்டுவை கற்பகத்து வள்ளியோ கொழுந்தோ என்கிறபடி கற்பகத்தோடைய கொடி போல இருக்கான் இந்த உன்னசம் மூக்கு என்கிறபடியே நாசாலத்தையும் உடைய உன்னை லலாட்ட பரியந்த விளம்பி தாளகம் முன்ன முகத்தனியால் மொய்குழல்கள் அசைய இந்த முகத்து எப்படி இருக்குன்னா லலாட்ட பரியந்தம், லலாட்டம்ங்கிறது திருநெத்தி, திருநெத்தி வரைக்கும் அவன் திருக்குழல்கள் தாழ்ந்து இருக்கு, சுருண்டு இருக்கு. அதுக்கு மேல இந்த திருநெத்தியில் என்னை இல்லே அலையிடுகிற திருக்குழல்களை உடைய உன்னை, உன்ன திருநெத்தி வரையும் இருக்கு, பின்னாடி திருமுதுகு வரைக்கும் அந்த திருமுடி இருக்கு. இப்படிப்பட்ட உன்னை என்னைக்கு நான் அடைந்து கைங்கரி பண்ணுவேன் அப்படிங்கிற 35வது பாசனம். இதுக்கு மேல 36வது பாசனம். இதுவரைக்கும் பகவான் திருமேனி அழக அனுபவித்தவர் 36வது பாசனத்துல பகவானுடைய ஆபரண அழகையும் அவனுடைய ஆயுத அழகையும் அனுபவிக்கிறார். ஆச்சரியமா இருக்கிறார். ஸ்புரத் கிரீட்டாங்கத ஹாரகண்டிகா மணீந்திர காஞ்சுகன் நூபுராதிபிகி ரதாங்க சங்காசி கதாதனோர்வரகி லசத்துலசிய வனமான யோஜ்வனம். ஆபரண ஆயுதங்களுடைய சேர்த்தி அழகை அனுபவிக்கிறார். இதுக்கு மேல இது 36வது ஸ்லோகத்துல ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் சேர்த்தியை அழகை அனுபவிக்கிறார். ஸ்புரத் கிரீட்ட உபய விபூதி நாதத்துவமாகிற ஐஸ்வர்யத்துக்கு அனுரூபமாய் திருமுடியில விளங்காணிக்க திருவபிஷேகம் 10,000 இரவி கலந்தெறிந்தால் ஒத்த நீள்முடிகிறே. இந்த கீடம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீண்ட கீடம், ஜொலிக்கிற கீடம். இந்த முகத்தில் இருக்க சோதி கிரீடத்துல பட்டு கிரீடம் ஒளிவிடுறதா, என்ன கிரீடத்தோட ஒளி முகத்துல பட்டு முகம் ஒளிவிடுறதா தெரியலையே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். முகச்சோதியாய் முடிச்சோதிய ஒண்ணு முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரீடம் எதுன்னு சொல்றது கிரீடம் அப்படின்னா, ஆதி சூச்சகம், இவன் தான் பரதெய்வம் சூச்சகம். கிரீடம் மத்த யாரும் சாதிக்க மாட்டான். மத்த தெய்வங்கள்னா ஜடாமடி வச்சுட்டு இருப்பார், கிரீடம் கிடையாது. சோ பரத்வச்சூதகம் இந்த கிரீடம். ஸ்புரத் கிரீட்டம் உபய விபூதி நாதத்துவம் ஆகிற உபய விபூதி, இந்த லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்துக்கும் நாதத்துவம் ஆகிற ஐஸ்வர்யத்துக்கு அனுரூபமாய் திருமுடியில விளங்கா நிற்கிற திருவபிஷேகம். இப்படிப்பட்ட ஸ்புரத் கிரீட்டம் அங்கதம் சர்வாசிரயமான திருத்தோள்களை பத்தி விளங்கா நின்றுள்ள திருத்தோள் வளைகள். அங்கதம் அப்படிங்கிறது திருத்தோள்கள், அதுல வளை. அப்புறம் ஹாரம், பொன்னின் மணியாரமும் முத்துத்தவம் முடிவெல்லுவதோரில் ஹாரம் நிறைய சரப்படிய ஆரங்கள் சாத்தின் இருக்கா பெருமாள். பெரிய வரைமார்பில் பேராரம் என்னும் சொல்கிறபடியே விளங்கா நின்ற திருவாரம். இதுக்கு மேல கண்டிகா, கண்டிகா அப்படின்னு கண்டம் அப்படின்னு கழுத்து, கண்டிகா அப்படிங்கிறது கழுத்துல அற்புதமான ஒரு முத்து திருக்கட்டுவனம். அது மணீந்திரம், மணீந்திரம்ங்கிறது அவன் தனக்கும் அவனுக்கு ஸ்பிருகணியமா இருக்கிற ஸ்ரீ கௌஸ்துபம். பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஆபரணங்கள் எது அப்படின்னா மணீந்திரம் அப்படிங்கிற அந்த கௌஸ்துபம் தான். ஏன்னா அந்த ஸ்ரீ கௌஸ்துபத்துலதான் நம்ம ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அங்க வச்சுட்டு இருக்காரு பெருமாள். நம்மளுடைய இடம் அது. நமக்கு வீடு என்ன? பெருமாள் பெரும் வீடு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம். அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல எங்க இருப்போம் அப்படின்னா பகவான் திருமேனியில அவர் சாத்திருக்கிற கௌஸ்துபத்துல இருக்கும் பரமதம் அப்படின்னா. அத சொல்றது. ஆனா
இது நமக்கு பிடிச்ச இடம் மட்டும் இல்ல, பகவானுக்கே ஸ்பிருகணியமான ஸ்ரீ கௌஸ்துபம், அதான் மணீந்திரம். அதுக்கு மேல காஞ்சி குணம். காஞ்சி குணம் திருவருகிலை விளங்கா நின்ற அரைநூல் பட்டிகை. இந்த யசோத பிராட்டி கண்ணனுக்கு என்ன பண்ணுவானா, அந்த அரஞ்ஞான்ல சின்ன சின்ன பொம்மைகள் போட்டிருப்பா. என்ன ஒரு குதிரை பொம்மை, யானை பொம்மை, இந்த மாதிரி பொம்மைகள்லாம் விட்டுருப்பா. இது எதுக்கு அப்படின்னா, மத்தவாள் கண்ணிச்சில் படக்கூடாது. இந்த அரஞ்ஞான் சாத்தினது யாரு அப்படின்னா சிவன். உடையார்ந்தவாடியன் கண்டிகன் உடைநாணினன் உடையார் பொன்னு நிலன் பொன்முடியன் மத்தும் பல்கனன். உடையார் கணவளையோடு ஒன் மாதுளம்பூ இடைவிரிவி கோத்த எழில் தெளிவு. உடையார் கணவளையோடு ஒன் மாதுளம்பூ. அதுல இந்த இதுல காஞ்சிபுரத்துல மாதுளம்பூ இருக்கு, சின்ன சின்ன பொம்மைகள் இருக்கு, குதிரை பொம்மை, யானை பொம்மை, இதெல்லாம் கோத்து கோத்து ஒரு அந்த இடையில போட்டு அந்த காஞ்சிபுரம் அத சொல்றாரு இங்க. சோ பகவானுடைய திருவரஞான் இருக்குங்க. இது இப்ப நூப்புறங்கள் திருவடி தாமரைகள்ல விளங்கா நின்றுள்ள திருச்சிலம்பு. ஆதி எவ்வளோ ஆபரணங்கள் தரிச்சுட்டு இருக்கார். வெறும் கிரீட்டம், அங்கதம், ஹாரம், மணீந்திரம், காஞ்சிபுரம் இது மட்டும் இல்ல, ஸ்வோச்சித அது பகவான் உச்சிதமான விபித விசித்ரானந்த ஆச்சரிய நித்திய நிரபத்த நிரதர்ஷய சுகந்த சுகஸ்பர்ஷ நிரதர்ஷய ஔஜ்வல்ய கிரீட மகுட சூடா வதம்ச மகர குண்டல கைவேக ஹார கேயூர கட்டக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷண. எம்பெருமானார் கத்தியத்திரத்துல பகவான் என்னென்னலாம் ஆபரணங்கள் சாத்தின்னு இருந்தார் அப்படின்னு ஒரு சின்ன எடுத்து காமிக்கிறாங்க. அதான் ஆதி சப்தத்துல அங்கேயும் ஆதி சொல்றதும் அபரிமித்த திவ்ய பூஷணம். ஒரு அளவே இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான திருவாபரணங்கள். ஆபரணம் பலபலவே. பகவானுடைய எதுக்கு இவ்வளவு ஆபரணங்களை சாத்திக்கணும் அப்படின்னா, அந்த ஆபரணங்களை காமிச்சு ஜீவாத்மாக்களை வசியம் பண்றதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு உண்மை நச்சே நதேருவும் நச்சாகாரம் ந ஆயுதம் நவாரணேச்ச. அவனுக்கு ரூபமும் கிடையாது, ஆகாரமும் கிடையாது, எல்லாம் ஆசிரியர்களுக்காக பண்றான் அவன் எல்லாம். பாவம் அவ்வளவு இங்க போட்டுருக்காரு. இது பார்த்தோம்னா ஒரு புறப்பாடு ஆச்சுன்னா தெரியும் பகவான் எவ்வளவு நகைகள் போட்டு சாத்திக்கிறார். சாத்திட்டு வீதியெல்லாம் வர இவள கோவிலுக்கு வரமாட்டான், அந்த கோவிலுக்கு வராதவாளுக்கும் தான் தரிசனம் கொடுக்குறாரு பெருமாள். பார்த்தப்பா என்ன நகை, என்ன சாத்தின்னு பெருமாள், அற்புதமா இருக்கு அப்படின்னு நகைய பாக்குறான் இல்லையா. நகைய பக்கத்துல பெருமாள் பாப்பா இல்லையா, அப்போ அதுக்காக நகைய சாத்திக்கிறார் பெருமாள். இதுக்கு மேல ஆயுதங்களை சொல்றாரு. இப்போ ரதாங்க இந்த ஆபரணங்களோடு விகல்பிக்கலாம்படி சோபவகமான திவ்யாயுதங்களின் சேர்த்தியை அனுபவிக்கிறார். ரதாங்க ரதத்துக்கு அங்க என்னது, ரத்தத்துக்கு அங்கம் சக்கரம். சோ சக்கரத்தை ஆழ்வ சொல்றது இங்க ரதாங்க. அதுக்கு மேல லசத்துளசியா வனமாலியோஜ்வலம் ரதாங்க. சோ இதுக்கப்புறம் லசத்துளசிய வனமாலியோஜ்வலம் சர்வ சர்வ ஐஸ்வர்ய சூச்சகமாய் திருவடிகள் அளவும் தாழ்ந்து அள்ளி துழல் அலங்கள் என்ன வனமாலையாலே விளங்கான் என்ற உண்மை. ரதாங்க அப்படிங்கிறது அந்த பகவானுடைய சுவானுரூப அச்சித்த சக்தி சங்கச்சக்க கதாசி சாங்காத் அசங்கிய நித்திய நிறுவத்தி நிலசிய கல்யாண திவ்யாயுதங்கள் அத சொன்னாருங்க. அதுக்கு மேல ஹாரங்கள் சாத்தின்னு இருக்கார் பெருமாள்.
துளசி மாலை என்ன, வனமாலை என்ன, இப்படி வனமாலை எல்லாம் சாத்திட்டு இருக்கார். எப்படி வனமாலை இருக்குன்னா, திருவடிகள் அளவும் தாழ்ந்து வள்ளி துழாய் அலங்கள் என்கிற வனமாலையாலே விளங்கா நின்ற உன்னை ஆபரண ஆதிகள் தன்னை பற்றி விளங்குகையும் அவற்றாலே தானே அவற்றாலே தான் விளங்குகையுமான சொல்லுகிறபடி. இப்படி பகவான் ஆபரணங்களோடையும் ஆயுதங்களோடையும் பூ மாலைகளோடையும் துளசி மாலைகளோடையும் விளங்கா நிற்கிற பகவான். இப்படிப்பட்ட பகவானை அடைந்து என்று நான் நித்திய கைங்கரம் பண்ண போகிறேன் என்று ஆளவந்தார் ராப்பேட் தொகையை வெளிப்படுத்துகிறார். இந்த 32 இருந்து 34 மாசம் வரைக்கும், 35 மாசம் வரைக்கும். அடியன் சொன்னதுல நிறைய குற்றங்கள் இருக்கும், அதை மன்னித்திரளுமாய் கோரிக்கொண்டு குணமேதனம் உண்டல் அது ஆளவந்தாரே சேரும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் தீயத்துடைய சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாயம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.